மட்டுவில்லன் முட்டிய கிலோ உருக. இந்த ஊரை பொறுத்தவரை நாங்கள் ஒரு மாயமந்திரம் செய்யாமல் இல்லை. முட்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு வேற இடத்த இல்லை, இங்கே தான் அது குட்டியா முட்டி மாதிரி ஒரு கத்தரிக்காய் வாசியில் நட்டாலும் பங்குதிகளை காய்வரும் சிவப்பு நடுறவ கூட இதைத்தான் பண்ணி. இந்த இனம் 2000 ஆண்டு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடப்பெயர்வோடும் இதுக்கும் இந்த பண்டத்தில் செய்யாமல் இந்த இதுக்கும் ஒரு நாட்டத்தை எல்லாம் கொண்டு நட்டுப்பா இருக்கும். எந்த கோயில் தெரியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் ஓவன்னு சொல்லுவீங்க, நிறைய பேர் இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்போ நாங்கள் மட்டுவில்ல நிற்கிறோம். மட்டுவிலும் பின்னுக்கு பண்டித்தளச்சி அம்மன் கோயில், ஒரு பெரிய பிரபலமான அம்மன் கோயில். அதை விட இந்த கோயிலினுடைய வரலாறு என்பது மிக சிறப்பானது. அதுலேயும் குறிப்பாக அந்த வரலாறு தொடர்பில் நிறைய அந்த பன்றியினுடைய தலை புதைக்கப்பட்டிருக்க பிறகு அம்மலாட்சி அவர் கும்பிட்டதுக்கு பிறகு ஏராளமான விஷயங்கள். அப்படி இருக்கக்கூடிய வழியில் வருகிற ஏப்ரல் மாதம் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய ஒரு கோயில். அதை விட இந்த வார திங்கக்கிழமை பங்குனி திங்கள் ஆரம்பமாகுது. தமிழுக்கு பங்குனி பிறக்க போகுது. அப்படி பிறக்க பங்குனி திங்கள் இந்த மாதிரி 5 திங்கள் வருது. அப்போ முதல் திங்கள்லேருந்து 5 திங்கள் வரையும் சிறப்பாக இருக்கும். சரி, பங்குனி திங்கள் வருது, அது வார திங்கள் தானே நீங்கள் போயிருக்கீங்கன்னு சொன்னால் இன்னும் ஒரு அழகான ரம்மியமான தோட்டம். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பான விஷயங்கள் இருக்கும். இந்த ஊரை பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான விஷயத்தை காட்டுறது தான். அது என்னடா வயலுக்கு வந்துக்கிற ஊருக்கு சிறப்பான விஷயம்னு சொன்னால் அந்த ஊரினுடைய பேரோட சேர்ந்து வரக்கூடிய இன்னும் சில சிறப்பான விஷயங்கள். மட்டுவில்ல இருக்கக்கூடிய முட்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு கத்தரிக்காய். நாங்கள் நீல கத்தரிக்காய் பார்த்துருப்போம், நீலன்றத்தில் அல்லது ஊதான்றத்தில் பார்த்துருப்போம், வெள்ளையில் கூட இருக்குது. அதை தாண்டி குட்டியாக முட்டி மாதிரி ஒரு கத்தரிக்காய். அதில் இருக்கக்கூடிய சுவை என்றது இந்த பண்டிதலேஜி ஆஜின்ற பங்குனி திங்களுக்கு வரைக்க வெள்ளை பொங்கலும் அதே மாதிரி தான் இந்த முட்டி எடுத்து ஒரு கறியும் வச்சா, அது கறியில் அந்த பால் கறி மாதிரி தான். அதை ரெண்டுமே போதும் இந்த தண்ணியில் அந்த சுவதரக்கூடிய விஷயம்ன்றது அலாதியானது. அதை அனுபவித்து பார்த்தவர்களுக்கு மாத்திரம்தான் அதனுடைய சுவையும் அதனுடைய பெருமதியும் அதனுடைய அனுபவம் தெரியும். சரி, அப்படி இருக்கக்கூடிய வழியில் நான் முட்டி கத்திரிக்காய் சம்மந்தமாக இந்த தளத்தில் ஒன்றுமே போடையில்லை. சரி, இது எப்படி இவைக்கு வந்துச்சுது, இதில் ஏன் இங்கே மாத்திரம் விளையுது, இது வேறு இடத்தையும் விளையும், ஆனால் இந்த சுவையை தருமா இல்லையான்றது ஒரு கேள்வி. அதுக்கு என்ன காரணம், இது ஏன் இப்படி உருவாகிச்சினம், இதனுடைய பின்புலம், இப்படியான விஷயங்கள் நிறைய பேர் அறியாவில் இருப்பீங்க. உங்களுக்காகவும் சேர்த்து நானும் தெரிஞ்சு கொள்றதானே அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் இப்படி இங்கே வந்துக்கிறோம். ஏராளமான விவசாய நிலங்கள் இங்கே சேர்ந்துருக்குது. அப்படி இருக்கல இதுக்குள்ள நிறைய விவசாய நிலங்கள் இருந்தாலும் எல்லாருமே இந்த முட்டியன் செய்கிறதுன்றது இல்லை. அப்போ இதில் பார்த்தா அண்ணன் இருக்கிறார். அண்ணன் கேட்டேன், அண்ணன் இப்படி முட்டியன் செய்கிறீங்க, ஒரு அடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் தாராளமாக அடுக்கலாம், வாங்க. அப்போ தான் ஜோதிச்சு பார்த்தேன், என்னடாப்பா. பிறகு நான் கேட்டேன், ஏன் வந்தோடனே ஹோம்னு சொல்லிட்டீங்களே, எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் கூட காணொலிக்கிற பார்த்துட்டு தான் பண்ணிட்டு ஏதோ பரவாயில்ல, அப்படி ஏதோ உதவி செய்யுது அப்படி இருக்கக்கூடிய வழியில் அண்ணன் இருக்கப்போ அதே மாதிரி தான் 75 வயசான ஒரு ஐயா இருக்கிறார். ஐயா இறங்களோட சேர்ந்து வழியை காட்டிட்டு இந்த பக்கமாக அவர்கிட்ட எங்கப்பம் இந்த செய்கை இது ஏன் செய்ய பண்ணப்படுது, இதில் இருக்கக்கூடிய சிறப்பான விஷயங்கள் என்ன, அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு போகணும். இடையில இந்த முட்டி முழுக்கவே அழிஞ்சு போயிட்டான். அந்த 2000க்கு பிறகு அடிபாட்டோட அதுக்கு பிறகு ஒரு மாதிரி தேடி எடுத்து திருப்பி கொண்டு இப்படி சரிக்கிறோம். ஒரு 4-5 பேர் தான் இப்போ மட்டு வேலை செய்கிறோம். ஒரு பேர் தரக்கூடிய அடையாளத்தை நாங்கள் எத்தனை பேர் பின்பற்றோம்ன்றது கேள்வி. ஆனால் அவைக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை அதை தீர்மானிக்கும். சரி, போய் பார்த்துடலாம். என்ன பத்மநாதன் அங்கே நிற்கிறேன். நாங்கள் இப்போ இதோ மட்டியல் பண்டதலட்சி அம்மன் கோயிலுக்கு பின் வீதியில் நிற்கிறோம். சரி, என்ன செய்திருக்கீங்க இதில்? இது கத்தரி தோட்டம். அந்த கத்தரியில் ஒரு விசேடமான இனம். அது என்ன இனம் இது? இது மட்டிவில் முட்டிய. அது என்ன மட்டிவில் முட்டியன்? மட்டிவில் முட்டியன் என்றால் இது வேறு இடத்த இல்லை, இங்கே தான் அது உற்பத்தி. அதாவது அருவி இப்போ கொஞ்ச நாளாக இல்லாமல் இப்போ தேடி எடுத்து இப்போ அது கொஞ்சம் பேர் தான் நட்டுருக்கு, கன பேர் இல்லை, ஒரு 4-5 பேருக்குள்ள. ஆமாம். ஓ, முந்தி இதுதான் இந்த இடம்பெயரோட அதை அழிஞ்சிட்டுது, விதை இல்லாமல் போய் இப்போ ஆக்கள் விதை எடுத்து இப்போ தான் பேர்ந்தது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு தனியான சிறப்பான விஷயம் இருக்கும். அதில் இந்த மட்டுவிலை பொறுத்தவரையில் இந்த முட்டியன் அப்படின்னு சொல்கிற இந்த கத்திரிக்காய், அதுவும் குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் அம்மாளாச்சின்ற இந்த பங்குனி திங்கள் பொங்கல் இருந்தானே, அதுக்குத்தான் இந்த கத்திரி மிக பிரபலமானது. அதெல்லாம் தண்ணியெல்லாம் கட்டி கொண்டுக்கிறார். ஆனால் மிச்ச இடங்கள்லாம் தண்ணி அடிக்கடி வைக்கணும். ஆனால் இவ 10 நாள் 15 நாள் வரையும் இந்த நிலம் தாக்காட்டுமாம். இது ஒரு சவர் தண்ணின்னு சொல்லி சொன்னார். அதே மாதிரி தான் இந்த தண்ணி கட்ட இடத்த பாருங்கள், புழுதி மண். அப்போ இந்த மண்ணும் இந்த செய்கையில் செல்வாக்கு செலுத்துது. இது இந்த மண் வாசி போலான்னு எங்கிட்ட இருக்குது.
வேறு இடத்த கொண்டே நட்டுருக்கணும் அப்படி இஞ்சத்திய மாதிரி வரே இல்லை. இஞ்சத்திய மண்ணுக்கு தான் பெருது. இப்போ வயல் நிலத்தில் நட்டாலும் பெருசாக வராது. இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல இந்த இது ஒரு புழுதி, இது புழுதி, அது அங்கால களி. இந்த துண்டுக்குலாம் முட்டியே. ஓ ஆமாம். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ காலம் இந்த முந்தி பரம்பரையாக இதுதான் நட்டு கொண்டு வந்தவ. இப்போ எந்தெந்த இடம்பெயர்வோடு அழிஞ்சு போச்சு. முந்தைய ஒரு கிலோவுக்கு ஒரு காயும் கிடந்தது முந்தி. ஆமாம். பிறகு அதெல்லாம் போயிட்டு. ஆமாம். இப்போ நான் நேற்று ஆஞ்சதில் 2 காய் போட்டு 1 கிலோவும் 200 கிராமும் இருந்தது. 2 காய். ஆமாம். ஒரு காய் 600 கிராம் நிற்கும். இந்த இடத்துல கத்தரி செய்கை செய்தாலும் இந்த முட்டியன்ன்றது ஒரு குறிப்பிட்ட அளவான நிலப்பரப்புக்குள்ளே வந்து இப்போ குறைஞ்சிட்டுன்ற மாதிரி சொல்கிறார். குறைப்படக்கூடிய அளவுக்கு ஏன்னா முந்தி அவைண்ட காலத்தில் 80கள் 90கள் இந்த காலகட்டத்தில் எல்லாம் பெரிய தேசம். இந்த நிலப்பரப்பு பூராகவே வந்து இந்த முட்டியனுக்கு பேர் போன ஒரு இடம். ஏன்னு சொன்னால் இந்த மண்ணை பாருங்க, புழுதி சேர்ந்துடக்கூடிய அந்த மண்ணன் அடிப்படையில் இந்த தேசம் பூராக வந்து அதனம் செய்கிறது. பிறகு காலப்போக்கில் எல்லாமே மருவி இல்லாமல் போயிட்டு அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது. மற்ற கத்திரி மாதிரி தான் செய்கிறது, வித்தியாசம் ஒன்றும் இல்லை. தான் வித்தியாசம். எவ்வளோ கால பயிர் இது? ஒரு 6 மாத பயிர். இந்த மேரி மழை பெய்கிறதால நாங்கள் அதை தக்கிப்போம். ஓ பாருங்க, குண்டு காய்ச்சி தொங்கி கொண்டிருக்கணும். இது வந்து இந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் அந்த அனுபவங்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை விட வந்து மிக முக்கியமான விஷயம், இதுக்கு வந்து சில சிறப்பான விஷயங்களும் இருக்குது என்ற மாதிரி அந்த ஐயாவும் இந்த தோட்டஞ்சீர் அண்ணையும் சொல்லிக்கணும். பாருங்கள் இப்படி ஒழிச்சிருக்கிற ஆளுண்டு. இது கட்டை அளவில் தான் வளர்ந்துருக்கணும். நீங்கள் எப்போ நட்டாலும் நீங்கள் சரி தையிலையோ மாசிலையோ எப்போ நட்டாலும் வந்து பங்குனிக்கு வந்து இதில் காய் வந்துருமா. அது இந்த அம்மாளாச்சின்ற பெருமை. இந்த மட்டுவில் பண்டிதலஜி அம்மன் அந்த பங்குனி திங்கள் நடக்கும் தானே, அதில் வந்து இது மிக பிரபலமாக பேசப்படுற ஒரு விஷயம். சரிக்கு சரி வித்தியாசம். அது 400, இது 200 விற்கும். இது கூட அது குறைவு. அது என்ன இருக்கு அப்படி இதில்? இது டேஸ்ட்டு கூட தான். இந்த பங்குனி திங்கள் உற்சவ காலத்தில் இதை ஜனம் கத்தரி சிவப்பு நடுறவ கூட இதைத்தான் பண்ணி கொண்டு போவினோம். ஓ இதுக்கும் இந்த பண்டத்தில் செய்யாமன்ற இதுக்கும் ஒரு வரலாறு இருக்குது. அந்த காலத்து வாங்கி ஓ ஓ இந்த பங்குனி சீசனுக்கு நடுகாமல் வந்துடும். இது அந்த கால விவசாய முறைன்றது பட்டை கொடி இப்படியான முறையில் தான் இறைச்சிருப்போம். ஆனால் இப்போ வந்து குழாய் கிணறு, அதை விட வந்து நீர்ப்பம்பி எல்லாம் வந்துடுது. வாய்க்கால் வழியாக இந்த நீர் ஓடி போகுது. இப்படியான விவசாய செய்கை செய்திடக்கூடிய அனுபவங்கள், இப்படியான விளைச்சல்கள், இப்படி அந்த கிடைச்சதுக்கு அரிய இனங்கள் செய்கை பண்ணுறது அல்லது அது அப்படி நீங்கள் தான் செய்திருக்கிறீங்களா? இந்த அனுபவங்கள் உங்களுக்கு இருந்தால் அவற்றை கீழே வந்து கருத்துக்களாக சொல்லுங்கள். ஒரு வித்தியாசமான முறை தான். எங்கள்கிட்ட எவ்வளவோ பல்வேறுபட்ட முறைகள் அல்லது விவசாயத்தில் கூட தொழில்நுட்ப முறைகள் நிறையவே இருக்குது. ஆனால் எத்தனை பேர் நாங்கள் அதை பின்பற்றோம், எத்தனை பேர் அந்த எங்களை பாரம்பரியமான முறைகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம்ன்றது பெரிய ஒரு கேள்வியாகவே எங்கள் எல்லார்ட்டையும் இருக்குது. மதிப்பாக கொடுக்கலாம். அவங்க இப்போ எல்லா வியாபாரியும் கட்டுறதுக்கு போதிய அளவு இல்லை. விலை கூட கொடுக்கலாம். முட்டியன்னு எங்கடைய அப்பற்ற அந்த பரம்பரை இதுதான், தோட்டம் தான், மட்டியில் தோட்டம் தான் கூட. கத்தரி நடாதவை இல்லையன்ற நான் எல்லா இந்த முட்டி இல்லை மற்றது. முந்தைய ஒரு காலத்தில் ஏராளமான ஆட்கள் செய்தாலும் இன்றைக்கு அந்த செய்கை பண்ணுற ஆட்களுடைய எண்ணிக்கை என்றது மிக மலிவாக போச்சு, அது மிக குறைஞ்சி போச்சு. 1-2 பேர். இந்த இனம் வந்து 2000 ஆண்டு ஏற்பட்டக்கூடிய இடப்பெயர்வோடு முற்றுமுழுதாக அழிஞ்சு போயிருக்குது. ஆனால் ஊர்க்காரர் என்ன செய்யணும், அதை விட இல்லை, இதோட அழிஞ்சு போக அவர்கள் விடையில என்ன செய்யணும்னு சொன்னால் அதை பிறகு தேடி எடுத்து எங்கெங்கே எல்லாம் இருக்குது, என்ன மாதிரி இந்த இனம் இருக்குதுன்றதை வந்து அவர்கள் எல்லாம் ஆய்ந்து கொண்டு வந்து திருப்பி கொண்டு வந்துக்கிறோம். ஆனால் முந்தி வந்து அந்த ஐயா சொன்னார், ஒரு காய் வந்து 1 கிலோ வருமாம், 1 கிலோவை விட கூடவும் வருமாம். ஆனால் இப்போ வந்து அந்த காய் வந்து நிற குறைஞ்சிட்டுது. ஊதான்றத்தில் பூ இருந்தாலும் காய் வெள்ளையாக வந்து இவர்களுக்கு இந்த பெருமதியான விளைச்சல் ஒன்றை இங்கே கொடுக்குது. சண்முகநாதன், சின்ன தம்பி சண்முகநாதன். சண்முகநாதன் ஐயா எத்தனை வயசு? 75. எவ்வளவு? 25. அவ்வளோவெல்லாம் கொண்டாடணும் அப்போ. ஓ அது என்ன இந்த முட்டியன் சொல்கிறாங்களோ என்னது? அது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் என்னென்றால்,
அது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன் என்னென்றால் இந்த மண்ணுக்கு தான் அந்த தரம் கூட. சரிங்க, நீங்கள் இந்த முட்டியை எங்கே நட்டாலும் இந்த தரம் பெறாது. ஆ நீங்கள் கொண்டு நாட்டத்தை எல்லாம் கொண்டு நட்டு பாருங்க. ஆ. இந்த மண்ணுக்கு கத்திரிக்காய் ஒரு சில கூட. அது மற்ற இனம் மாதிரி மற்றவர்கள் முட்டியன்றது ஒரு இனம். இனம் அது நீங்கள் போய் எங்கே காய்ச்சாலும் தரம் கொண்டு வித்தியாயம். இப்போ மற்ற இந்த கத்திரிக்காய் கறி கூடாத்தான் பெறும். இப்போ நீங்கள் மற்ற வன்னிலையெல்லாம் பண்ணி காய்ச்சிருக்கீங்களோ துண்ணுதுல தான் பெறும். இப்போ கரியாவட்டைக்கு இது பொறிச்சு காய்ச்சலாது கூடாப்போம். ஆனால் அந்த சுவை ஒன்று இருக்கு. என்ன சுவையில் வித்தியாசம் இருக்குது. ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு இனம் இருக்கும். இந்த முட்டின்ற வயசு அல்லது எப்படி தோன்றினதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு சொல்ல முடிய அளவுக்கு ஐயா சொன்னார் தனக்கு 75 வயசு. தன் அப்பா அவற்று காலத்திலிருந்து இந்த செய்கைன்றது இங்கே இருக்காம். சின்ன சின்ன காய்ச்சி தவக்கூடியது, விவசாயம் செய்யக்களை மகிழ்ச்சி விடக்கூடியது. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துலையும் வர்ற அறுவடைகள் ஏனைய விடயங்கள் தான் அந்தளவு தூரம் சந்தோஷம் தரக்கூடிய ஒரு தொழில்ன்றது விவசாயம். விவசாயம் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை. நாங்கள் 1000 தான் சொல்லலாம். அன்றைக்கு நான் ஒரு காணொலியில் சொல்லியிருப்பேன், இந்த வாரங்க இப்படி இருக்கிற வேண்டாக்கள். நான் இதில் தான் நடுக நினைக்கிறேன். அப்போ நான் நாட்டு வேற கொடுத்துருக்குறேன். அப்போ எல்லோரும் நட்டு போட்டு வந்து சொல்கிறேன், அந்த கத்திரிக்காய் ஒரு சைடில் இது ஒரு சைடில் சொல்கிறேன். நான் இதெல்லாம் என்ற பொழுதுபோக்கு. சரியோ? அப்போ நான் யாரும் கேட்டால் 5 நாட்டுனாலும் எனக்கு ஆட்டியம் பண்ணி கொடுத்து தான் விடுறது. நீங்கள் உங்களுக்கு நாட்டு போட்டா இப்போ இருக்கோ இல்லையோ தெரியா தேடி பிடிச்சதெல்லாம் கொண்டு நாட்டு போட்டு சொல்லுங்கோ. இந்த ஒரு செய்யும் அந்த ஒரு செய்யும். அது எங்கே பரம்பரை தொடர்பு எங்களுக்கு வரலாறு தெரியாது. இப்போ எங்கே ஐயாத்து பரம்பரை காலமே இதுதான் நடக்கணும். 2000 ஆண்டு நம்ம எந்த போய்க்க விதை இல்லாத போகிறது. அந்த முட்டி வேறு இந்த முட்டி வேறு. பிறகு இந்த முட்டியில் எங்கே தேடி பிடிச்சி இப்போ நடவடிக்கிட்டோம். அதுக்கு முதல் நடுற முட்டி 1 கிலோ ஒரு கிலோ. ஓ நாங்கள் ஒரு பச்சை குணம் சாக்கில் 80-85 காய் தான் எடுக்குவோம். முந்தி காயாக தான் விற்கிறோம் நாங்கள். இப்போ கிலோ இல்லையா? அப்போ எங்கிட்ட காய் அந்த நேரம் இப்போ 1/4 கிலோ தான் நீங்கள் பண்ணுறீங்க கடையில். எங்கிட்ட காய் வேண்டாயா? 1 கிலோ காய் வேண்டிய என்ன நீங்கள் அப்போ புரிச்சுக்கலாம் அந்த வைக்கிறதுக்கு. அப்போ இப்போ எல்லோரும் இந்த காயை ஒரு காய் தான் சிலர் வேண்டிடும். 1/2 கிலோ காயை வேண்டி கொண்டு நீங்கள் உங்கள் சமையலுக்கு 1/2 கிலோ காலம் வேண்டால் சிலர் கூட தான் என்னவியல். இப்போ இது என்ன பிரச்சனை? இப்போ முட்டி பெருசாக விற்கலாருண்டா காய் பெருசு. இது முந்தியை போல் இப்போ பெருத்து வந்துடுது. நாளடைவில் இன்னும் 3/4 கிலோவுக்கு வரும். ஒரு மாலை நேரம் இந்த விவசாயிகளுடைய வாழ்க்கைன்றதும் சாதாரண விஷயம் இல்லை. சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னப்பா அப்படி உழைப்பு இப்படி உழைப்புன்னு சொல்லி. ஆனால் இந்த வெயிலுக்குள்ளேயும் இவ்வளோதையும் கட்டி இதை செய்து இந்த பயிர் அழிவு, வெள்ளம், ஏனைய பிரச்சனைகள், சூரியன் அடிக்கடி இப்போ பாருங்கள், அதெல்லாம் தாண்டி செய்து தான் இந்த அறுவடையை கொண்டு சேர்க்கணும். கொண்டு சேர்க்கையிலும் இடைத்தரகர்கள் பயனடைவார்கள், விவசாயிகள் நட்டமடைவார்கள். இருந்தாலும் அவர்கள் விடாமல் தங்களோட பாரம்பரியத்தை செய்கிற அந்த நம்பிக்கை, செய்யணுமென்ற அந்த ஊர்வம் உண்மையிலேயே வியக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அவள் இல்லாட்டி நாங்கள் ஒரு தடவை ஒன்றுமே செய்ய முடியாது. சாப்பிட்றதோ சரி, ஏனைய விஷயங்களோ சரி. உங்களுக்கு 1/2 கிலோவுக்கு மேற்பட்ட காய் இதுக்கு 5 காட்டு வரும் இப்போ. காயெல்லாம் அவங்க மெல்ல தோட்டங்களில் தேடி என்னால் தேடி திரிக்கலாம். இந்த இனம் என்ன உருவாக்கப்பட்டதுன்னு தெரியுமா? அதாவது இது பரம்பரை. இப்போ எனக்கு 75 வயது என்றால் எங்கள் ஐயாவுக்கு எத்தனை வயது? ஐயாண்ட அவைக்கு எத்தனை வயது? அப்போ எங்களுக்கு தெரியுமே, அவர் தந்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ எங்களுக்கு என்னென்று வந்தாண்டு நாங்கள் சொல்ல மாட்டோம். அதுக்கு பதில் தெரியாது. கூட இந்த பங்குனி தான் பெறுமா? இல்லை இது தொடர்ந்து வரும். அதே இந்த பங்குனி திங்கள் வார மூட்டம் மட்டும் இது கொஞ்சம் பிரபலமாக பேசப்படுறது. அது எல்லாரும் தான் வேண்டாமே. அதுக்கு நாங்கள் வார கிழமுழுக்க இது முட்டிக்கத்தானே வேண்டுதாங்க. மற்ற நீளக்காய் 300 விற்று, இது 400 விற்றா இதைத்தானே வேண்டுதுங்க. இது இப்போ நேரத்தில் 300-350 விற்கிறாக்கும். அது இதுக்கு 100 ரூபா வித்தியா. ஓ அது சரம் இதைத்தானே கேட்குது. நீங்கள் இப்போ பங்குனி திங்கள் 2 கிழமை பெரிய வராது, 2-3 கிழமை வந்து பாருங்க. இப்போ முழுப்பிலும் முட்டி தான் கேட்குங்க. அங்கே அவைக்கு தோட்டம் இருக்குமாங்க. அந்த தோட்டக்காரரும் இதை தான் கேட்குங்க. அப்படியா? என்ன மாய மந்திரம் செஞ்சு வச்சுருக்கீங்க முட்டிக்கு? நாங்கள் ஒரு மாய மந்திரம் செய்யாமல் இல்லை. என்ன தோட்டத்துக்கு என்ன மாய மந்திரம் செய்யல. அந்த முட்டிலே சுவையாக வச்சுருப்பீங்களே தனியாக. அது அப்படின்னா கரை காய்ச்சி தான் தர விடணும்.
அப்ப நீங்க சொல்றீங்க அந்த எல்லா கறியும் வைக்கல அதுக்கு கரைஞ்சி போகணும்னு சொல்லி அப்ப என்ன வைக்கிற இதுல வெள்ளைக்கறி வைக்கலாம். பால் ஓ, பால் கறி. மற்றபடி பொரிக்கலாம். அது பொரிக்கலாம், புட்டுக்கு பொரிக்கலாம். இதை எடுக்கணும். மற்ற பொரிச்சு போட்டு நீங்கள் அந்த கறியாடு குழம்பு வைக்கிறீங்களோ, குழம்பு வச்சா அப்படியே கூழாப்போம். கரைஞ்சி போகும். இது மற்ற அங்கத்தை சிவப்பு காயல் இருக்கல்லோ, அது துண்டுண்டால் கடலைக்கரை ஆச்சுன்னா அது துண்டு எடுப்பியால். இது துண்டு எடுக்க மாட்டீங்க. அதான் வித்தியாசம். இதையும் பொரிச்சு வையுங்கோ, இதில் துண்டு எடுக்க மாட்டீங்க, அதில் துண்டு எடுக்கலாம். அப்படி இருந்தாலும் இவர் தான் சுவையில் அடிப்பார் அவர். அது அர்த்தம். ஆனால் இது இல்லை குமஞ்சுவோம் இல்லை. இந்த கத்தரி இங்கே போட்டு 2 மாதம் கூட இல்லையாம். ஆனால் இது வந்து 6 மாதம் அதை விட கூடவும் நிற்கும். ஆனால் அந்த மழைக்கு வந்து அந்த நிலம் இது ஒரு உலர் நிலம் தானே, அதனால் வந்து அதெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் பயிர் தொடர்ந்து இருக்க முடியாது. இருந்தாலும் இவ்வளோ காலத்திலையும் இந்த விளைச்சல், அதை விட இந்த பங்குனி திங்களுக்கு கம்மளாட்சிக்கு வரக்கூடிய அந்த விளைச்சல்ன்றதான் பெரிய ஒரு விஷயம். இதுலேருந்து 2 காயத்தல்ல உங்களுக்கு கடையில் போய் சிவப்பு என்னென்ன போடணுங்கோ, புரிம்புறா காய்ச்சி போட்டு வந்து எனக்கு 10 லட்சம் சொல்லுங்க. சமைச்சு தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லுவேன் இல்லை நான். அதுக்கு நீங்கள் எப்போ வரான்னு சொன்னாலும் நாங்கள் சமைக்கலாம். ஐயா சரி. இடையில அந்த விடுபட்டிருக்கல வந்து முட்டி கிடைக்கலன்னு சொல்லி அது நீங்கள் அதை தேடி எடுக்கலையா? அதுதான் அந்த 2000 வருடம் வந்து 2 வருஷம் இல்லை. அதே பிறகு இப்படி தேடி தேடி தான் இந்த வந்தால் இது உண்மையான பரம்பரை முட்டிக்கல்ல. இப்போ எங்கே ஐயாண்ட காலத்து முட்டிக்கல்ல இது. இது பேர்ந்து அப்படியே ஒவ்வொரு பிடிச்சி சேர்த்துறாங்களே தவிர பரம்பரை முட்டின்னா 1 கிலோ. இப்போ பங்குனிக்கு 1 கிலோ. உதிலான் சந்தை இது கொடுத்துட்டு வந்த விட முதுக்க 10 காய் தான் கொண்டு இதில் விற்று போட்டு போகிறேன்னு பொடிக்கா சாய்ச்சிறேன். இந்த கை 5 இதுக்கு 5 அதுக்கு 5 கொண்டு விற்று போட்டு வந்தால் அடுத்த 5 கொண்டு போவேன். அப்போ இன்னும் கிடக்கு. இப்போ கிலோ அப்போ இல்லை. அப்போ என்ன விலை போனதுக்கு முட்டியெல்லாம்? அப்போ என்ன 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா. நீங்கள் சொல்கிறது 80-90 கதை. அதுக்கு முதல் 80 கதை வைக்கணும். நான் 52 பிறந்தான். 20 வேண்டாம் 80 கதை சொல்லுக்கிறேன். அப்போ நிறைய பேர் சரி இப்போ குறைஞ்சி முழுக்க முட்டி தானுங்க. இப்போ தான் இந்த முட்டி. இப்போ நீங்கள் தனிப்பட்ட கரைக்கு வந்து முட்டி வேண்டாம் ஆசைக்கு வேண்டுவீங்களே தவிர 1 கிலோ 2 காய் வந்தால் நீங்கள் உங்கள் வீட்டில் 1/4 கிலோ தான் காய்ச்சிங்க. விலங்குல சொல்கிறோம். அப்போ மிச்சம் 1/2 கிலோ என்ன? இந்த தேசம் பூராகவே தோட்ட செய்கை. அதில் இது ஒரு சிறப்பான செய்கையாக இப்போதைக்கு பார்க்கப்படுது. ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் ஃபாலோ செய்து பாருங்கள். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து போட்டு பாருங்கள். அப்போ தான் தொடர்ந்து பதிவிடக்கூடிய காணொலிகள் உங்களுக்கு தொடர்ச்சியாகவே வரும். அந்த காலத்தோட்டத்துக்கு இந்த காலத்தோட்டத்துக்குங்கிற வித்தியாசங்கள். அப்போ நாங்கள் இப்படி உரம் போட்டு மருந்தடிச்சு இப்படி ஒன்றும் செய்கிறே இல்லை. அப்போ ஊரதாக்குறத இதுன்றோம். மருந்துன்ற ஜாமான் இல்லை, உரம்ன்ற ஜாமான் இல்லை. இல்லை இப்போ தான் முழுக்க உரம் மருந்தும். அந்த இடம் நாங்கள் கத்தரிக்காய் ஆஞ்சு தான் பாத்தி கட்டுறாங்களே இந்த தரைக்கு. இப்போ கத்தரிக்காய் சந்தை போய் வந்தால் பாத்தி கட்டுவோம். இப்போ அப்படி இல்லை எல்லாம். மற்ற அந்த இடம் உரங்கள் இப்படி அழிக்க இல்லை உரம். இப்போ அந்த காலத்தில் நெல்லுக்குறாங்க இப்படி உரம் போட்டு பழக இல்லை. இப்போ தான் உரத்தை கொட்டுறோம் நாங்கள். விளைச்சலும் அந்த மாதிரி இருந்ததோ? அந்த நேரம் பரப்பம் பறவையும் முளைஞ்சா ஐயா அம்மா சொல்லுவோம். பரப்பம் பறவையும் முளைஞ்சா திறம் முளைச்சல். இப்போ பரப்பும் பறவையும் முளைஞ்சா திறம் முளைச்சல் 2 பேர். இப்போ எங்களுக்கு 1 மூடை விளைச்சா காணான்றோம். பந்தளவு விளைஞ்சது இப்போ நாங்கள் 1 மூடையே காணான்றோம். எங்களை வீட்டுக்காரர் சொல்கிறோம். நாங்கள் நெல் வெட்டி கொண்டு போக கொய்யாவை விட நீ கூட வெட்டி போட்டா என்னன்னா கொய்யா பரப்பம் பறவைந்தாலும் வெட்டு நீ கூட கொண்டு வந்துட்டாங்க. 55 கிலோ வெட்டினாலும் காணான்றதான். இப்போ நாங்களும் ஒட்டுற மூட வெட்டுவோம் சாதாரண நல்லா செய்தான். அப்போ எல்லாம் உரம் மருந்து வந்தால் இந்த பிரச்சனை. அந்த முந்திர இந்த கத்திரிக்காய் முந்திர ஒரு இல்லையே. இப்போ சும்மா நாங்களே இன்னும் சமைச்சு சாப்பிட்றோமே தவிர. இதுதான் ஒரு காலத்து வாழ்க்கை. இன்றைக்கு நாங்கள்லாம் தொலைச்சிட்டோம். ஆனால் இவைக்கிறக்கூடிய வயதும் அனுபவமும் ஆளுமையும் உண்மையிலே நாங்கள் அவற்றை தேடி பெறணும் அல்லது கேட்டு தெரிஞ்சு கொள்ளணும். இந்த பாரம்பரியமான இனங்கள், அடையாளம் தரக்கூடிய இனங்கள், அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், விவசாய ஜெய்களை இப்போ நாங்கள் கண்டபடி மருந்தும் அதுகும் இதுகும் ரசாயனங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டி போடுறோம். ஆனால் அப்போ அவை எடுத்த விளைச்சல், அவை எடுத்த அறுவடையை நாங்கள் இப்போ வரையும் எடுப்போமான்னு சொன்னால் அவை அந்த ஐயா சவால் விட்டார். நீங்கள் 7 மணி எடுத்து காட்டுங்க, இவ்வளோதை போடுறீங்க 7 மணி எடுத்து காட்டுங்க. அப்போ எல்லாம் இவ்வளோ விளைச்சல் இருந்தது, என்ன மாதிரி செய்து நாங்கள்னு சொல்லி 5 ரூபா பெருத்தமாக வந்ததும் இப்போ பழைய காலத்தில். மற்ற பழைய காலத்தில் ஆக்கள் 80-90 வயது மட்டும் நோமலாக இருந்தவன் இந்த 45 வயதில் காய்ச்சல் சாகினோம். அப்போ என்ன காரணம்? நீங்கள் தான் காரணம்.
நீங்கள் இல்லை இது ரசாயனம். அது எங்களில் நீங்களே அப்போ அதை பழக்கிறீங்களே என்ன செய்ய நீங்கள் அப்படியே விட்டுருந்தா நாங்கள் அதை பழகால் விட்டுருப்போம் தான். நான் சும்மா சொன்னான் அவங்கள குட்ட சொல்ல இல்லை ஒரு பம்பளை சொன்னான். அதே அந்த காலம் மாதிரி உலதாட்டு குலதாட்டு உரைச்சி பார்த்தாலே உரத்துக்கேன் போகணும் மருந்துக்கேன் போகணும். ரோமன் செய்கிறாங்களா அப்படியே செய்யறாது தோட்டம் வருது இல்லையே. இப்போ அப்படி போட்டும் வராதா போட்டும் செய்யலாம். அது நாங்கள் பழக்கி எடுத்து போட்ட வரலாம். மண்ணையும் பழக்கி நாங்களும் பழகி விட்டோம். அப்போ இனி அது இல்லாமல் செய்யலாம். சில வயல் நிலங்களை பொறுத்தவரை வந்து எல்லா விதமான பயிருமே செய்யலாம். ஆனால் இன்னும் சில நிலங்களை பொறுத்தவரை வந்து சில தான் செய்யலாம். இதில் வந்து பார்த்தா இதில் முட்டியும் அதே மாதிரி தான் நெல்லும் மாதிரி தான். இப்போ இந்த இடத்துல நெல் இருக்குது, இந்த நெல்லும் இந்த முட்டியும் தான் இங்கே செய்யலாம். மிச்சம் செய்யணும்னு சொன்னால் வேறு நிலங்களை தான் பார்க்கணும். ஆகவே இந்த இதுக்கு தனித்துவமான ஒரு நிலமாகத்தான் இந்த இடம் எல்லாமே இருக்குது. இறங்கும் காயாது. இப்போ விளையாந்திரி அப்படி இல்லை, 3 நாள் வச்சா ரச்சி ஆகணும். இப்போ இன்ஜரி இப்போ இது ரச்சா ஒரு கிழமையால் வந்து ரைக்கலாம், 10 நாள் வந்து ரைக்கலாம். தண்ணி அப்படி காயாம ஈரம் கிடக்குங்க, கிளிரம் கிடக்கு. இந்த தோட்ட செய்கையில் முட்டிக்கோ நிலத்துக்கோ ஒரு செய்கையில் வித்தியாசம் இல்லை, இந்த மண்ணுக்கு தான் வித்தியாசம். இந்த மண்ணும் தண்ணியும் இது சவர் தண்ணி அல்லோ. இப்போ நல்ல தண்ணின்ட்டு இல்லை, பெருசாக குடிக்க இல்லாது ஒரு ஆபத்தந்தரத்தை குடிக்கலாம். ஒரு சவத்தன்மை தண்ணி வைக்க இல்லாது. இந்த தண்ணியால் இந்த கத்தரிக்கை ஒரு வித்தியாசம் இருக்குது என்று நினைக்கிறவங்க. மற்றபடி வேறு சமைச்சாலும் வந்து அது இல்லை, அது சிலர் கத்திரிக்காய் வந்து இதுக்கான தண்ணியும் கொண்டு தானே போயினோம். அது கணில அழுறானே தண்ணியும் போத்தில் கொண்டு தானே போயினோம். ஓ மற்றது நீங்கள் எந்த வெள்ளம் போட்டு என்னென்றாலும் பங்குதிகளுக்கு கத்திரிக்காய் வந்தே ஆரம்பிச்சு. நீங்கள் பாசியில் நட்டாலும் பங்குதிகளுக்கு காய் வரும். ஓ ஓவன்றால் இந்த கத்திரிக்காய் காய்க்கும். இதே இப்போ நட்ட மார்கழி கடையில் நட்டது என்ன 45 நாள் காய்க்கும். இந்த முறை மாசியில் காய்ச்சி போடுது. இது 40-45 நாளாக இந்த கத்திரிக்காய்க்க ஓடிக்கிட்டு இருக்கும். அது ஒரு ராசி. நீங்கள் இப்போ தான் நட்டாலும் மாசி 1ஆம் தேதி நட்டாலும் பங்குதிகளை காய் வந்தே ஆகும். எல்லாரும் பருவா வராண்டா நான் சொல்லும் முதக்கிழமை வர வேண்டாம், அரும்பா வரும், 2ஆம் கிழமை புல்லா வரும். எங்களோட அடுத்த தலைமுறை இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, நான் அடிக்கடி இந்த காணொலியில் சொல்லக்கூடிய விஷயம்தான், நாங்கள் எல்லாத்தையும் மறந்து போயிடுறோம். இப்போ அப்பா செய்தால் நாங்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது, அல்லது இப்படியான விஷயங்களுடைய நுட்பங்களை அது சார்ந்திருக்கக்கூடிய அறிவுகளை வந்து நாங்கள் பெறக்கூடாது அப்படின்ற ஏதோ ஒரு சிந்தனை உண்டு. நாங்கள் ஏதோ பார்த்துட்டு போகணும்னு சொல்லி. ஆனால் சில நம்பிக்கை தரக்கூடிய அடுத்த தலைமுறை இதில் பாருங்கள், அவரோட அப்பா வந்து தண்ணி கட்டி ஏதோ செய்தவர்களுக்குள்ள வந்து இவரும் சேர்ந்து காய்கள் ஆஞ்சு அந்த அறிவை பெற்றுக்கொண்டு அவர் இருந்தாருன்னு சொன்னால் பிறகு ஒரு காலத்தில் அவரும் தோட்டம் செய்து அது இப்படியான இயற்கையான விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டு அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுல இப்படியான ஆக்களோட பங்கு. இப்படியான இருக்கக்கூடியவர்களை வந்து உண்மையில் நாங்கள் தட்டி கொடுத்தா நிச்சயமாக இந்த தொழிலுக்குள்ளேயே அல்லது இப்படியான விஷயங்களுக்குள்ள ஓரளவுக்கு அது ஈடுபாட்டோட இருப்பினம். நாங்கள் வீட்டில் அவிச்ச குத்தி தான் சமைப்போம். நீங்கள் கடையில் பைய கொண்டு வேண்டுவீங்க. நாங்களும் ஒரு தோட்டக்காரன் தானப்பா. தோட்டக்காரன்டா நெல் கிடக்கும். எந்த ஏரியா சொல்லுங்க? நாங்கள் மாணிப்பேன் தோட்டக்காரன் தான். உங்களுக்கு கத்திரிக்கை பற்றி நாங்கள் இது மதுரைக்கிட்ட அங்கேருந்து தோட்டம் தானே. அங்கே எல்லாம் தோட்டம் தான். அப்போ உங்களுக்கு நான் பற்றி எல்லோட ஆனால் கேட்கத்தானே மேடம் பேசக்கூட நாங்கள்ட்ட என்னென்ன மாதிரி என்ன விஷயங்கள் உண்டு. ஏழு இடங்கள்லேயும் வந்து கத்திரிக்காய் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த முட்டியன் அப்படி என்று சொல்கிற ஒரு கத்திரிக்காய் வந்து இந்த மட்டுவிலுக்கு மாதிரிதான் ஒரு தனிச்சிறப்பாக இருக்கும். அது பாருங்க பெரிய குண்டா உருண்டையா இந்த இதுக்குள்ள இருக்கிறார். அதே மாதிரி தான் இந்த நிலங்கள், அதில் வந்து மண், அதே மாதிரி தான் இங்கே இருக்கக்கூடிய நீர், இப்படியான விஷயங்கள் எல்லாமே இந்த சுவையிலையும் இந்த காய் காய்க்கிறதுலையும் வந்து ஒரு பெரிய பங்களிப்பை செய்யுது. தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிற அண்ணன் இந்த விழா நிலத்துக்கும் வந்து தண்ணி கட்டணும். சரி, நாங்கள் விஷயத்தை எல்லாமே பார்த்துட்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம். பாருங்கள், சில அன்புகள் வந்து அலாதியானது. இது நிறைய முட்டி தந்துக்கார். ஆனால் என்ன பிரச்சனைனா இதை கொண்டே சமைச்சு இதே சுவையில் நாங்கள் சாப்பிடணும்னு சொன்னால் என்ன செய்யணும், ஆச்சிகிட்ட போய் ஆச்சின கேணிலையோ கிணத்துல இருக்கிற தண்ணியை வந்து எடுத்துக்கணும்னா தான் இந்த சுவையில் எடுக்கலாம். சரி, போய் சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம்.
பங்குனி திங்களுக்கு வரக்கூடியாக்கள் கட்டாயம் வாங்கி இதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. ஒரு வித்தியாசமான அனுபவம் இருக்கும். சமைச்சு படைக்கிறது இங்கே கொண்டு போகிறது இங்கேயே கொடுத்துட்டு போகிற அந்த அலாதியான அனுபவம். பங்குனி திங்களை சந்திக்கலாம். அதே மாதிரி இந்த முட்டி இப்படியான விவசாய செய்கை இது தொடர்பில் வித்தியாசமாக யாரும் செய்கிறார்கள் இருந்தால் அவைய தொடர்புகள் அல்லது அவைய விஷயங்களை வந்து நீங்கள் எங்களுக்கு போடுங்க, காணொலிகளாக பதிவு செய்யலாம். சரி, இந்த காணொலி தொடர்பில் மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்க. இவற்றை செய்கை நீங்கள் செய்யக்கூடிய அனுபவம், இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யணுமா, இல்லை இந்த இனத்தை சாப்பிட்டு அல்லது இந்த முட்டி உங்களுக்கு எப்படி சுவையாக இருந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கீழே நீங்கள் கருத்துக்களாக பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்.